பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் பார்ப்பது, உங்கள் கூட சேர்ந்து ஜெபிப்பது எனக்கு அதிக சந்தோஷம். ஏன் தெரியுமா? நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஜெபத்திற்கு அவர் அற்புதமாய் பதில் தந்து கொண்டிருக்கிறார். நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் செயல்படுவதையும் கிரியை செய்வதையும் நாம் தெளிவாய் உணர முடிகிறது. ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். சில சமயங்களில் உடனே அந்த ஜபத்துக்கான பதில் வந்துவிடும். உடனே இந்த மாற்றங்கள் தெரியும். நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சில சமயத்தில் அவர் தாமதித்து ஏற்ற நேரத்தில் அதுக்கான பதிலை தருவார். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிந்த நம்ம இவ்வளோ ஜெபிக்கிறோம், நம்ம எதிர்பார்த்தபடி ஒன்று இப்போ நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி ஏற்ற காலத்தில் அதை நிறைவேறுவதை நம்ம பார்ப்போம். நம்ம பொறுமையோடு தொடர்ந்து ஸ்தோத்தரித்து ஜெபித்து கொண்டே இருக்கணும். உங்கள் குடும்பத்தில் உங்கள் சொந்த காரியத்தில் அப்படி தானே? சிலத்துக்கு உடனே பதில் தருவார், சிலதற்கு ஆண்டவர் ஏற்ற வேளையில் பதில் தரும் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். சில சமயத்தில் ஆண்டவர் நோ சொல்லுவார். ஆண்டவருக்கு வேற ஒரு நோக்கம் இருக்கும், அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. நம்ம அதை புரிந்து கொண்டால் நம்ம சந்தோஷமாக ஜெபத்திற்கு பதில் தந்துவிட்டார் என்று துதிக்க முடியும். கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் ஞானமாய் செய்து முடிக்கிற தேவன். அவருடைய ஞானத்திற்கு ஈடாக எந்த மனுஷனுடைய ஞானமும் வராது. அவருக்கு தெரியும், அவருக்கு தான் என்ன நடக்கப் போகிறது, இதன் மூலமாக என்ன செய்ய முடியும் என்பதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அதை அவர் அழகாய் செய்வார். அதனால் நம்ம சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நம்மை செபிக்கணும், அவ்வளவுதான். ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படுகிற சூழ்நிலை தான் இன்றைக்கு உலகம். ஒரு பக்கம் யுத்தம் இருக்கிற மாதிரி தெரியல, சமாதானன்றாங்க, திரும்ப யுத்தம்ன்றாங்க, ஜனங்கள் மறிக்கிறாங்க, பொருளாதார பாதிப்புகள், பல விதங்களிலே உலக நாடுகளை கலங்க பண்ணுகிற காரியங்கள். இன்னொரு பக்கத்தில் பஞ்சம், பலவிதமான பஞ்சங்கள் அது பெருகி கொண்டு இருக்கிறது. வேலை இழப்புகள் பல இடத்தில் பெருகி கொண்டு இருக்கிறது. ஆயிரக்கணக்கான பேர் ஒரே டைமில் வேலையிலிருந்து நீக்கப்படுகிறார்கள். விலைவாசிகள் வேகமாக ஏறிக்கொண்டே இருக்கிறது. சமுதாயத்தில் பலவிதமான காரியங்களே நம்ம பார்க்குறோம். நடக்கிற காரியங்களை பார்த்தால் நமக்கு பயமும் கலக்கமும் தான் வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்மை சுற்றிலும் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறதே நம்ம பார்க்குறோம். கடைசி காலம், அதாவது இயேசுடைய வருகையின் காலம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். உலகம் முடிவடைகிற காலம். அதனால் உலகத்தின் முடிவு காலம் என்று வேதம் சொல்லுகிறாரு. இந்த காலம் அப்படி தான் இருக்கும். ஆபத்துகள், பிரச்சனைகள், குழப்பங்கள், நெருக்கங்கள், பயத்தை உண்டாக்குற காரியங்கள். இதில் எப்படி நம்ம வாழப்போகிறோம் என்றெல்லாம் எதிர்காலத்துக்கு வந்த பயங்கள் இதெல்லாம் தான் உண்டாகும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அதுதான் ஆண்டவர் இயேசு கொடுக்கிற வாக்குத்தத்தம். என் மகனே, என் மகளை, இதெல்லாம் பார்த்து நீ பயப்படாத, சொன்னு போகாத, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதாய் சொல்லுகிறார். ஆண்டவர் துணையாக இருந்தால் போதும்ல, நமக்கு எல்லாவற்றையும் கடந்து போக முடியும். பாடுகளையும் நிந்தைகள், நெருக்கங்கள், உபத்திரவங்களையும் தாண்டி செல்ல ஆண்டவர் கிருபை தருவார். அதனால்தான் நீங்கள் என்ன செய்யணும்? இயேசுவே, நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா நீங்கள் எனக்கு துணையாக இருக்கிறீங்க அப்படின்னா, ஃபியர் நாட், ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறான். உனக்கு உதவி செய்வேன். எதுக்கு துணையாக இருக்கிறாராம்? உதவி செய்வதற்கு. உன்னை எல்லா விதத்தில் உதவி செய்யக்கூட இருக்கிறேன்னு சொல்கிறார். இது எப்பொழுதும் உணர்ந்து கொள்ளுங்க. இயேசு எனக்கு உதவி செய்வதற்கு என் கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பாடுகள், பிரச்சனைகள், விலைவாசி உயர்வுகள், நெருக்கங்கள் வந்தாலும் இயேசு எனக்கு, என் குடும்பத்துக்கு உதவி செய்து நடத்த துணை நிற்கிறபடியால் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். உலகமே பயந்து கொண்டு இருக்கும், ஆனால் உங்களுக்குள்ள இந்த பயம் இருக்காது. ஏன்னா இயேசு கூட இருக்கிறார்ல, அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், பயப்படாத, நான் துணை நிற்கிறேன் என்று. இதைத்தான் நம்ம விளங்கி கொள்ளணும். சரியா? சரி, இந்த நேரத்தில் நீங்கள் நிறைய பேர் அற்புதத்துக்காய் காத்திருக்கிறீங்கல்ல. சில சாட்சிகளை, ஒரு 5 சாட்சிகளை முதலாவது நான் வாசிக்கிறேன். அதை தொடர்ந்து 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறோம். அதன் மூலமாக நம்முடைய விசுவாசம் பலனடை. இயேசுவிடத்திலிருந்து எப்படி அற்புதம் பெற்றுக்கொள்வது, என்ன இயேசு வியாதியத்தை சுகமாக்குவாரா, அல்லது இயேசு இந்த நன்மை தான் செய்வாரா, இயேசுக்கிட்ட போனால் இந்த நன்மை கிடைக்குமா, எனக்கு நிறைய தேவை இருக்குது, வியாதியிலேருந்து விடுதலை வேணும், பிசாசு போராட்டம் இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, பயம் இருக்குது, இதிலேருந்தெல்லாம்
அப்படின்னா ஒரே இயேசு, ஒரே ஆண்டவர், ஒரு உலகம், ஒரு ஆண்டவர், ஒரு இயேசு, ஒரு இரட்சகர். அவர் மூலமாக எல்லா விடுதலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் நீங்கள் இந்த விடுதலைக்கு இந்த இயேசு, அந்த விடுதலைக்கு அந்த ஊரில் இருக்கிற இயேசு, இந்த சுகத்துக்கு இந்த ஊரில் இருக்க இயேசு கிட்ட போங்க, அப்படிலாம் கிடையாது. எங்கு வியாபித்திருக்கிற ஒரே ஆண்டவர், உலகம் எங்கும் இயேசு கிறிஸ்து. அப்போ அவர்கிட்ட அற்புதம் பெற முடியும். அதுக்கு நிறைய ஆயிரக்கணக்கான சாட்சிகள் இருக்கிறது. என்றைக்கோ நடந்துச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க, அந்த காலத்தில் அப்படியா இப்படியா. இல்லை, இன்றைக்கு நடக்கணும்ல. இன்றைக்கு எனக்கு உதவி செய்கிறது தான் கடவுள். இன்றைக்கு இப்போ எனக்கு இந்த காரியத்தில் அற்புதம் செய்யணும்ல. அதுதான் செய்ய இயேசு உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். இந்த சாட்சிகளை நீங்கள் பார்க்கும்போது அறிந்து கொள்வீங்க. சரியா? சரி, சில சாட்சிகளை கவனிங்க. சகோதரர் ஹனீஃப் அன்சர், சென்னை சார்ந்த சகோதரர் ஹனீஃப் அன்சர், அவங்க குடும்பத்தில் என்ன நடந்திருப்பாருங்களேன். நாங்கள் இயேசுவை அறியாத குடும்பத்தை சேர்ந்தவர்கள். கடந்த 2025 வருடம் மே மாதம் 10ஆம் தேதி என் தந்தை தூங்கிக் கொண்டிருக்கும் போது அதிகாலை நேரத்தில் அசுத்த ஆவிகள் தாக்குவது போல் ஒரு சொப்பனத்தை கண்டார். அந்த நேரத்தில் இருந்து என் தந்தையின் சரீரத்தில் பலவீனம் ஏற்பட்டு மூச்சு பேச்சு இல்லாமல் ஆகிவிட்டார். உடனே மருத்துவமனையில் அனுமதித்தோம். பரிசோதித்த மருத்துவர்கள் இதய துடிப்பு மிகவும் குறைவாக இருக்கிறது, சுய நினைவை இழந்து விட்டார், சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு விட்டது, வெண்டிலேட்டர் உதவியோடு தான் சுவாசித்து கொண்டு இருக்கிறார், அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் சொல்ல முடியாது என்று மருத்துவர்கள் கைவிட்டு விட்டனர். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் என்னுடைய உறவினர் ஒருவர் கூறியதால் நாலுமாவடியில் உள்ள 24 மணி நேர ஜெப மையத்திற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்டுக்கொண்டோம். அதை எடுத்த ஊழியர் ஜெபித்துவிட்டு அவர் கூறிய ஆலோசனைகள் எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தியது. மருத்துவர்கள் சொன்ன வார்த்தையை எங்கள் மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் விசுவாசத்தோடு தொடர்ந்து இயேசுவை நோக்கி ஜெபித்து கொண்டு வந்தோம். நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்க மருத்துவர்களே ஆச்சரியப்படும் விதத்தில் என் தந்தையின் உடல்நிலையில் மாற்றம் ஏற்பட்டது. இப்பொழுது என் தந்தை பரிபூர்ண சுகத்தோடு இருக்கிறார். மரணக்கட்டு, ஒரு மரண போராட்டத்துக்கு ஆவி தாக்கினதுனால எல்லா உறுப்பும் சிறுநீரக பாதிப்பு, சுயநினைவு இல்லை, இறுதி துடிப்பு குறைந்துக்கிட்டே வருது, வெண்டிலேட்டர் வச்சுருக்குது, உயிர் பிழைக்கிறது கஷ்டம். அந்த ஆபத்தான நிலைமையில் எங்கே போகிறது? இதுக்கு மேலே மருத்துவத்துக்கு இவ்வளோ பணம் செலவு பண்ணி எல்லாம் பார்த்தாச்சுன்னு சொல்லும்போது தான் யாரும் சொன்னாங்க, ஜெபிக்கிற இடத்துல இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி. நம்ம இயேசுடிக்கா ஊழியத்தில் 24 மணி நேரமும் ஜெப உதவிக்கு நம்ம ஆட்களை நியமித்திருக்கிறோம். 24 hours. அதிகாலை 1 மணிக்கு கூப்பிட்டாலும் அவங்க ஃபோன் எடுத்து உங்களுக்கு ஜெபிப்பாங்க. அதிகாலை 3 மணிக்கு கூப்பிட்டாலும் சரி, இரவும் பகலும் அதுக்கான ஆட்களை நியமித்திருக்கிறோம். அவங்க அப்படி ஒருவர் ஜெபித்து நீங்கள் பயப்படாதுங்க, நீங்கள் இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க, ஏசு அற்புதம் செய்வான்னு சொல்லி அவங்க குடும்பமாக கிறிஸ்துவ அறியாதவங்க. பேர் ஹனீஃப் அன்சர். அவங்க குடும்பமாக இயேசு நோக்கி ஜெபிச்சிருக்கிறாங்க விசுவாசத்தோட. ஜெபிக்க என்ன நடக்கிறது? அற்புத மாற்றம். அவருடைய சரீரத்தில் சுகம் உண்டாகிறது. பாருங்கள், அந்த உடல்நிலையில் மாற்றம். டாக்டர்களுக்கு ஆச்சரியம், என்னாச்சு திடீர்னு எல்லாம் ஆப்போசிட்டாக மாறுது, சுகம் உண்டாகுது. இப்போ நல்ல சுகத்தோடு அவங்க இருக்கிறாங்க. இப்பொழுது என்னுடைய தந்தை பரிபூர்ண சுகத்தோடு இருக்கிறார். இப்போ அழைக்கிறதே கஷ்டம்னு மருத்துவர்கள் கைவிட்ட நேரத்தில் ஜெபம், இயேசுவை நோக்கி பண்ணுகிற ஜெபம், இயேசுவை நோக்கி பண்ணுகிற ஜெபம் எவ்வளோ வல்லமை உள்ளது பார்த்தீங்களா? ஏன்னா இயேசு வல்லமை உள்ளவர், ஜெபத்தை கேட்கிற ஒரு வல்லமை உள்ளவர். அவர் உடனே பதில் கொடுத்துட்டார். இயேசு செய்த அற்புதத்தை நாங்கள் கண்டு எங்கள் குடும்பத்தில் 5 பேர் இயேசுவை எங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். இப்பொழுது தினமும் வேதம் வாசிக்கிறோம், 1 மணி நேரம் ஜெபம் செய்கிறோம். இதுவரை இல்லாத பெரிய சமாதானத்தை எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம். ஜெபத்தை கேட்டு மரண தருவாயிலிருந்து என் தந்தைக்கு அற்புதம் சுகந்த அந்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோம். பார்த்தீங்களா, நீங்கள் ஆபத்தான நிலைமையில் யாரோ ஆஸ்பத்திரியில் வச்சுருக்கீங்களா? உங்கள் வீட்டில் யாரோ ஆபத்தான நிலைமையில் இருக்கிறாங்களா? முழங்கால் போடுங்க, இயேசுவே உதவி செய்ய அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடுங்க, உடனே அற்புதம் நடப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. அவ்வளோதான். அடுத்தது சகோதரி பெனிஷா, கன்னியாகுமரி. அவங்களுக்கு என்ன நடந்தது பாருங்க. எங்களுக்கு திருமணமாகி 6 வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்தது. இதற்காக மருத்துவமனைக்கு சென்று அநேக சிகிச்சைகள் மேற்கொண்டோம். ஏராளமான பணம் செலவு செய்தோம். ஆனாலும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று பூஜை பரிகாரங்கள் எல்லாம் செய்தோம். ஆனாலும் எந்த பலனும் இல்லை. இதனால் நானும் என் கணவரும் மனத அளவில் அதிகமாய் பாதிக்கப்பட்டோம்.
எங்களுக்கு குழந்தை இல்லாததை காரணம் காட்டி மற்றவர்கள் பேசும் வார்த்தையினால் மிகவும் புண்படுத்தப்பட்டோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சத்தியம் டிவியில் ஒளிபரப்பாகும் ஜெபிக்கலாமாங்க நேரலை நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தேன். அதில் ஒரு நாள் நீங்கள் மன்னிப்பு பற்றி பேசினீர்கள். ஜெப நேரத்தில் என் மனதை காயப்படுத்தினவர்களை எல்லாம் மன்னித்து ஜெபம் செய்தேன். குழந்தை பாக்கியத்தின் ஆசீர்வாதத்தை இயேசு நிச்சயம் எனக்கு தருவார் என்று விசுவாசத்தோடு தினமும் ஜெபித்து கொண்டு வந்தேன். ஜெபத்தை கேட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்த 2024 வருட மே மாதத்தில் கன்சீவாக கிருபை செய்தார். கடந்த 2025 வருடம் ஜனவரி மாதத்தில் ஒரு அழகான பெண் குழந்தையை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்பொழுது மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கிறோம். ஜெபத்தை கேட்டு 6 வருடமாக குழந்தை இல்லாதிருந்த எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தின் ஆசீர்வாதத்தை தந்த இயேசுவுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, 6 வருஷம் குழந்தையில் நிந்தை, அவமானம், பரிகாரங்கள். அதான் ஒரு குழந்தையெல்லாம் உடனே பரிகாரம் பண்ணுங்க அப்படின்வாங்க. பரிகாரம்னே பணம், நிறைய பணம் செலவு பண்ணி பரிகாரம் செய்வர். அதிலும் பிரயோஜனம் இல்லை. ஒன்று அறிந்து கொள்ளுங்க, பணம் கொடுத்து பரிகாரம் செய்கிறதுனால பாவ சாப அந்த தோஷங்கள் மாறவே மாறாது. அது ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். நிறைய பேர் தவறான நம்பிக்கையில் செய்து ஏமாற்றம் அடைந்து கொண்டு சரி போயிடும் இந்த வருஷம் அந்த வருஷம்னு பல வருஷமாக செய்து அப்படியே நம்பி சோர்ந்து போனது தான் நிறைய பேர். ஆனால் இலவசம், பாவத்துக்கு சாபத்துக்கு தோஷத்திற்கு பரிகாரம் இலவசம். இயேசுக்கு பேர் பரிகாரி. அவரே பாவத்துக்கு பரிகாரி, சாபத்துக்கு பரிகாரி, தோஷத்துக்கு பரிகாரி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், அவர் சொல்கிறதுக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் பேசினார், யார் மேலே கசப்பு இருக்குது, வெறுப்பு இருக்குது, உள்ளத்தில் கசப்பை வெறுப்பு வச்சுட்டு எவ்வளோ ஜெபம் பண்ணினாலும் அந்த ஜெபம் கேட்கப்படாது. மன்னிச்சிரு. இதுக்கு உன்னை காயப்படுத்தினவங்க ஆண்டவரே அவங்கள நான் மன்னிக்கிறேன் மனப்பூர்வமாக, அவங்கள குறித்த வருத்தம் எனக்கு வேண்டான்னு ஜெபம் பண்ணிடுங்க. அவங்க ஜெபிச்சாங்க. அந்த வருத்தம் இருந்துச்சு, யாரோ காயப்படுத்தி குழந்தை இல்லைன்னா காயப்படுத்துவாங்கள்ல, அது மாதிரி மனப்பூர்வமாக மன்னித்து ஜெபிச்சாங்க. உடனே ஆண்டவர் ஆசீர்வதித்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். நீங்களும் கூட உங்களை யாரும் குழந்தை இல்லைன்னு உங்கள் வீட்டிலே திட்டுறவங்க இருக்கக்கூட, உங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, சபையில் இருப்பாங்க, தெருவில் இருப்பாங்க, ஊருக்குள்ளே இருப்பாங்க. அதை பரிகாசம் பண்ணுவாங்க, கேவலமாக பேசுவாங்க, உங்களை காயப்படுத்துவாங்க. மனப்பூர்வமாக மன்னிச்சிருங்க. ஆண்டவரே, அவங்க என்னை காயப்படுத்தினாங்க தான், துக்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க, அவங்கள நான் மன்னிச்சிடுறேன், நீங்களும் மன்னித்து ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்கள். அந்த இருதயம் இயேசு தான் தர முடியும். நம்மை சபிக்கிறவர்கள், வேதனைப்படுத்தினவர்களோட மன்னித்து ஆசீர்வதிக்கிற இருதயம். அப்படி மன்னிக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அந்த அற்புதம் தான் நடந்திருக்கிறது, இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். மூன்றாவது சகோதரி பாக்கியலட்சுமி, ராமநாதபுரம் பாக்கியலட்சுமி. இப்பொழுது என்னுடைய மகளுக்கு 12 வயது ஆகிறது. என்னுடைய மகள் பிறந்து 9வது மாதத்தில் அவளுடைய சரீரத்தில் பலவீனங்கள் ஏற்பட ஆரம்பித்தது. அடிக்கடி காய்ச்சல் வந்து கொண்டே இருக்கும். மாதத்தில் 2 முறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தாள். பல வருடங்கள் கழித்து தான் டிபி வியாதியின் பாதிப்பு என்பதை மருத்துவர்கள் கண்டுபிடித்து சிகிச்சை அளித்தார்கள். டிபி, டியூபர்குலோசிஸ். ஓகே. என் மகளுடைய கழுத்து பகுதியில் அநேக சிறு சிறு கட்டிகள் இருக்கும். கழுத்து எப்பொழுது வீக்கமாக காணப்படும். இந்த வியாதியின் பாதிப்பு நிமித்தம் என் மகள் மிகவும் மெலிந்து காணப்பட்டாள். குளிர்ச்சியான ஆகாரங்கள் எதுவும் சாப்பிட முடியாது. பள்ளிக்கூடத்திற்கு செல்லும்போது என் மகளை தூக்கி கொண்டு தான் செல்லுவேன். சிறிது தூரம் நடந்து விட்டாலும் உடனே அவளுக்கு காய்ச்சல் வந்துவிடும். இப்படி இந்த வியாதி நிமித்தம் என் மகள் மிகவும் பாதிக்கப்பட்டாள். பாருங்கள், எவ்வளோ கஷ்டம் இல்லை. 12 வயசு சிறு பிள்ளைக்கு டிபி வியாதி பாதிப்பு. குறிப்பிட்ட வருடம் டிபி வியாதிக்கான மாத்திரைகளை சாப்பிட்டும் இந்த வியாதியின் பாதிப்பு குறையாமல் இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2020 வருடம் மார்ச் மாதத்தில் 4வது தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற வியாபாரிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டேன். வியாபாரம் செய்கிறவங்களுக்காகவே வருஷத்தில் ஒரு நாள் ஒரு உபவாச ஜபம், ஆசீர்வாத ஜபம் வைப்போம். அதுக்கு தமிழ்நாடு முழுதும், இந்தியா முழுதுன்னு பல வியாபாரிகள், தொழில் செய்கிறவங்க வருவாங்க. அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க. ஜெப நேரத்தில் என் மகள் மீது கைகளை வைத்து மிகுந்த பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னுடைய பெயரை சொல்லி அழைத்து, பாக்கியலட்சுமி அவங்க பெயரை சொல்லி அழைத்து, உங்கள் மகளின் கழுத்தில் உள்ள கட்டியை ஆண்டவர் இயேசு குணமாக்குகிறார் என்று சொல்லி ஜெபம் செய்தீர்கள். பாருங்களேன், அவங்க எதுக்கு ஜெபிக்கிறாங்கன்றதே ஆண்டவர் வெளிப்படுத்தி அவருக்கு எல்லாம் தெரியும். இப்போ உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார் இயேசு. நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த கிராமத்தில் இருக்கீங்க, நீங்கள் வந்து செல்ஃபோனில் பார்க்குறீங்களா, டிவியில் பார்க்குறீங்களா, நீங்கள் டேபில் பார்க்குறீங்களா, ஆஸ்பத்திரியில் இருக்கீங்களா, ட்ராவலில், எல்லாவற்றையும் இயேசு கவனித்து கொண்டே இருக்கிறார்.
எப்போ ஜெபம் பண்ணுவாங்க அற்புதம் செய்யலான்னு ஆயத்தமாக இருக்கிறார். பார்த்தீங்களா, அவங்க அங்கே ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் அவங்க பெயரை சொல்லி அவங்க ஜெபிக்கிற காரியத்தை வெளிப்படுத்தினார். ஜெபித்து வீட்டிற்கு சென்ற அந்தைய தினமே என் மகளின் கழுத்தில் இருந்த கட்டிகள் மறைந்து விட்டது. அதே நாளில் கட்டிகள் மறைந்து விட்டது, வீக்கம் எல்லாம் குறைந்து நார்மல் ஆகிவிட்டது. அந்த நாளிலிருந்து என் மகளின் சரீரத்தில் முன்னேற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. வியாதியின் வேர் அறுக்கப்பட்டவுடனே இப்போ சரீரத்தில் மாற்றம் வர ஆரம்பித்து விட்டது. சில நாட்கள் கழித்து மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்த போது டிபி வியாதிக்கான எந்த அறிகுறியும் இப்பொழுது இல்லை என்று ரிப்போர்ட் வந்தது. இதான் இயேசு செய்கிற அற்புதம். டிபி நோய், அதுக்கு மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, பாதிப்பு இருந்து கொண்டே இருக்குது. ஒரு நாள் இயேசுடைய சமூகத்தில் வந்து கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. இயேசு அற்புதமாய் தொட்டு சுகம் கொடுக்கிறார். அடுத்த ஆஸ்பத்திரிக்கு போனால் டிபியின் வியாதிக்குரிய அறிகுறியே இல்லை என்று ரிப்போர்ட் வந்தது. இப்பொழுது என் மகள் நல்ல சுகத்தோடு இருக்கிறாள், எல்லா ஆகாரங்களையும் சாப்பிடுகிறாள், நன்றாக படிக்கிறாள். ஜெபத்தை கேட்டு என் மகள் கழுத்தில் இருந்த கட்டியை குணமாக்கி அற்புதம் தந்து இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதுதான் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார். நீங்கள் உங்கள் மகளுக்கோ மகனுக்கோ குழந்தைக்கோ பேர குழந்தைக்கோ ஏதோ ஒரு வியாதி, அது டிபியாக இருக்கலாம், ஆஸ்தமாவாக இருக்கலாம், அல்லது எலும்பு பாதிக்கப்பட்டிருக்கலாம், கண் பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தையாக இருக்கலாம், மூளை வளர்ச்சியில்லாத பிள்ளையாக இருக்கலாம். நீங்கள் கை வைத்து நீங்கள் பாரத்தோடு இயேசுவை என் குழந்தை தோடும் குணமாக்க நிச்சயிக்கணும். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. இவங்களுக்கு செய்கிற ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டார். பாக்கியலட்சுமிக்கு செய்திருக்கிறாரே, அற்புதம் நடந்திருக்கிற அற்புதமான சுகம், அந்த வியாதியிலிருந்து அறிகுறியெல்லாம் பண்ணிட்டார்ல, உங்களுக்கு செய்வார். சரியா? அடுத்து சகோதரி லதா சென்னை, இவங்களுக்கு ஒரு அனுபவம் பாருங்களேன். சத்யன் டிவியில் ஒளிபரப்பாகும் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை நான் கடந்த ஜனவரி மாதம் முதல் பார்க்க ஆரம்பித்தேன். அதன் மூலமாக தேசத்திற்கு கடந்த ஜனவரிலேருந்து தான் பார்க்குறாங்க, இது வரைக்கும் தெரியாது, இப்போ தான் யாரும் சொல்லி பார்க்குறாங்க. இதன் மூலமாக தேசத்திற்காக எப்படி ஜெபிப்பது என்று கற்றுக்கொண்டேன். இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு முன்னால் எனக்கு ஜெபிக்க தெரியாது. இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு பின் நான் தேசத்திற்காக மற்றும் பல குறிப்புகளுக்காக தினமும் நன்றாக ஜெபித்து வருகிறேன். பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா? இப்போ மணிக்கணக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாலே அற்புதம்தான். அதான் கடந்த 12/4/26 அன்று நடைபெற்ற ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியில் நீங்கள் தேர்தலுக்காக, தேசத்தில் நடக்கிற தேர்தலுக்காக 1 மணி நேரம் ஜெபத்தை நடத்தினீர்கள். 5 மாநில தேர்தல், முக்கியமாக தமிழ்நாட்டு தேர்தலுக்கு 1 மணி நேரம் நெடுமுழங்காலில் நின்று ஜெபிக்கணும்னு சொல்லி இதே மாதிரி ஜெபிச்சோம். ஞாபகம் தான், நிறைய பேர் ஜெபிச்சிங்க, நிறைய பேர் முடிந்த அளவு முழங்காலில் நின்றீங்கல்ல. அவங்க சொன்ன, அப்பொழுது நானும் உங்களோடு இணைந்து முழங்காலில் நின்று 1 மணி நேரம் மிகுந்த உற்சாகத்தோடு ஜெபம் செய்தேன். சரிங்களா? அவங்க சென்னையில் அவங்க வீட்டில் 1 மணி நேரம் நெடுமுழங்காலே நின்று ஜெபிச்சிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இப்பொழுது 40 வயது ஆகிறது. நான் பிறந்த நாள் முதல் இந்த வயது வரை 1 மணி நேரம் முழங்காலில் நின்று ஜெபித்ததே இல்லை. அந்த இடம் முதல் முறை 1 மணி நேரம் முழங்கால் நின்று ஜெபிச்சிருக்கிறாங்க. ஆனால் அன்றைய தினம் ஜெபிக்கலாமா நிகழ்ச்சியில் நான் 1 மணி நேரம் முழங்காலில் நின்று ஜெபித்தேன். இப்பொழுது தினமும் முழங்காலில் நின்று தேசத்திற்காக ஜெபித்து வருகிறேன். ஜெபிக்கவே தெரியாத எனக்கு ஜெபத்தை குறித்து இந்த நிகழ்ச்சியின் மூலம் கற்றுக் கொடுத்து ஜெப ஆவியினால் நிரப்பி என்னை ஆசீர்வதித்த இயேசுக்கு மகிமை செலுத்துகிறேன். ஒரு பெரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஸ்பிரிச்சுவல் பிளஸிங். ஜெபிக்கிற ஒரு அபிஷேகம், ஆவியை பெற்று மணிக்கணக்காக ஜெபிப்பது, தேசத்துக்காக ஜெபிப்பது, மற்றவங்களுக்காக ஜெபிப்பது தேவனுக்கு பிரியமான காரியம். அவங்கள தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் அந்த நாளில் 1 மணி நேரம் முழங்கால் நின்று ஜெபித்திருக்கிறோம். பல லட்சங்கள் இணைந்து ஜெபித்தோம். பல ஆயிரங்கள் நெடுமுழங்கால் நின்று ஜெபித்த ஜெபம், அதற்கான பலனை நம்ம பார்க்க போகிறோம். நல்லா அறிந்து கொள்ளுங்க, நம்ம ஜெபித்திருக்கிறோம்ல, அதனுடைய பலனை நம்ம இனி பார்க்க போகிறோம். சில சமயம் உடனே அந்த பலன் தெரியாது, ஆப்போசிட்டாக நடக்கிற மாதிரி தெரியும். தேவன் ஒரு பெரிய திட்டம் வச்சிருப்பார். அவருடைய திட்டம் மனிதனால் விளங்கி கொள்ள முடியாததாக இருக்கும். நம்ம ஒரு காரியத்தை மனதில் வைத்து ஜெபிப்போம், அது நடக்கலையே அப்படி நடக்கலையே நினைப்போம். இல்லை, அதை விட வேறு ஒரு ஸ்பெஷல் திட்டம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். பின்னால் தான் தெரியும் இந்த ஜெபத்துக்கு தேவன் எப்படி பதில் கொடுக்கிறார் என்பது. அதனால் இந்த ஜெபம் கேட்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஜெபத்தின் விளைவாக கட்டாயம் ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியம் ஆண்டவர் உண்டாக்க போகிறார். அதனால் நம்ம அந்த அற்புதத்தை பார்க்க போகிறோம்.
இவ்வளோ பேர் ஜெபிச்சிருக்காங்கல்ல, அப்போ நீங்களும் ஜெபிக்கணும், முழங்காலில் நின்று ஜெபிக்கணும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிடலாம். முதல்ல 10 நிமிஷம் நிற்க பழங்க, அப்புறம் 20 நிமிஷம் 30 நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சமாக நின்று பழகிட்டேன்னா முழங்கால் ஸ்ட்ராங் ஆகிடும். அப்புறம் இன்றைக்கி மணிக்கணக்காக நின்று அப்படியே ஜெபிக்க முடியும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். முழங்கால் நின்று தேவனோடு பேசுவார். சரியா? அடுத்தது சகோதரர் சந்திரசேகர் பொள்ளாச்சி. இவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது பாருங்களேன். நான் 30 வருடங்களாக குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். 30 வருஷம் நண்பர்களுடன் இணைந்து விளையாட்டாக குடிக்க ஆரம்பித்தேன். நாளடைவில் அதற்கு அடிமையாக மாறிவிட்டேன். இது ஆரம்பம். ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் குடி, எனக்காக குடி, இன்னும் பெரிய இவருக்காக குடிக்கணுமா? இது அது ஒரு பிசாசு. நண்பர்கள் மூலமாக ஒருவனை குடிக்க வைப்பது. குடிக்கிறது நல்ல விஷயமா? அது எனக்காக கொஞ்சம் குடி ஒன்றாகாதுன்னு குடிக்க வைப்பது. ஏன்னா அவனுக்குள்ளே இருக்கிற குடிவெறியின் ஆவி எல்லாரையும் குடிக்க வைக்க தூண்டும். அதனால தான் தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. நேசிங்க, அன்பாருங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணால் நல்லது. இல்லாவிட்டால் அப்படி தான் அவனுடைய பாவம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழைந்து விடும். அது போதை வஸ்துகள், சில பாவ காரியங்கள், அப்படி கொஞ்சமாக உங்களுக்கு அந்த ஆவி, அது ஒரு ஆவி, ஸ்பிரிட்டு பின்னால் இருக்கும். அந்த ஆவியினுடைய தாக்கம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட தொடர்புடைய எல்லாரையுமே பாதிக்க ஆரம்பிக்கும். அப்படி தான் அவருக்கு ஆகிட்டு பாருங்கள். ஃப்ரெண்டு மூலமாக இவருக்குள்ள இந்த குடிவெறியின் ஆவி இன்றைக்கி அடிமையாகி விட்டார். காலையில் எழுந்ததுமே மதுபானம் குடித்து விட்டு தான் என்னுடைய வேலைகளை ஆரம்பிப்பேன். ஒரு நாளைக்கு 12 குவார்ட்டர் பாட்டில்கள் குடித்து விடுவேன். அப்போ 12 குவார்ட்டர் பாட்டில். நான் குடிப்பதற்கு மட்டுமே ஒரு மாதத்திற்கு 30,000 ரூபாய் செலவு செய்வேன். தினம் 1000 ரூபா குடிக்கிறதுக்கு, தினம் 1000 ரூபா குடிக்கிறதுக்கு செலவு செய்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ பயங்கரம்? ஒரு நாளைக்கு 1000 ரூபா. அப்போது அந்த ஓட்டுக்கெல்லாம் காசு கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. இந்த தேர்தல் நடந்துச்சுல்ல, நிறைய வீடியோலாம் போட்டாங்க, பேப்பர்லாம் வந்துச்சு, 1000 ரூபா கொடுக்குறாங்களா அப்படின்னு. ஒரு நாள் குடி முடிஞ்சது. இந்த ஒரு நாள் காரியத்துக்கு உங்கள் ஓட்டை விலை பேசி விற்கிறது மனுஷர்கள் பாருங்கள். அப்படின்னா எப்படி ஆசீர்வாதம் நாட்டில் வரும்னு நினைக்கிறீங்க? இல்லை, உங்களுடைய உரிமையை 1000 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ஒரு ஓட்டு உரிமை என்பது தேசத்தில் கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஒரு 1000 ரூபாய்க்காக நீங்கள் அதை விற்கிறீங்கன்னு சொன்னால் என்ன சுபாவம்? இந்த ஆள் 1000 ரூபாய் குடிச்சிருக்கிறாரு, ஒரு பிரதர் ஒரே நாள் 1000 ரூபாய் குடிச்ச முடியும். ஒரு நாள் ஒரு கொண்டாட்டத்துக்கு 5 வருஷம் நீங்கள் பாழாக்கிறீங்களே. யோசிச்சு பாருங்கள். இந்த பழக்கம் மாறினா தான் நல்ல தலைவர்கள் கிடைப்பாங்க. ஒரு முறை நான் சொன்னேன், ஏன் நம்ம ஜெபிக்கிறோம், மக்கள்லாம் ரொம்ப ஜெபிக்கிறாங்க, ஆனால் இப்படிப்பட்ட லீடர் தானே வர்றாங்க அப்படின்னு பார்த்தா, நான் சொல்ல, மக்கள் எதை விரும்புகிறாங்க? அவங்க அப்படி தானே இருக்காங்க, ஓட்டுக்கு தான் காசு போடுறாங்க. அவங்களுக்கு உலகம் தேசம் அது முன்னேறினா அது சிந்தை இல்லை. அவங்களுக்கு ஆசைப்படுற ஒரு ஆள் தான் வரணும் அப்படின்னு போது மக்கள் எப்படியோ அப்படி தானே லீடராக இருப்பான். மக்கள் எப்படி இருக்காங்களோ, ஓட்டுக்கு இவங்க லஞ்சம் வாங்கினா லஞ்சம் வாங்குகிற லீடர் தான் வருவான். அதனால் இவங்க லஞ்சம் வாங்கினா ஏமாத்துகிற லீடர் தான் வருவான் அப்படின்னு தான் ஒரு ஊழியக்காரர் சொன்னார். சொல்லும்போது ராமா சரிதானே, அப்படி தான் இருக்குது. அப்போ மக்கள் மனம் மாறினா தான் நல்ல லீடர்கள் கிடைப்பாங்க. மக்களுக்குள்ள அந்த மனமாற்றம் வராட்டா எல்லாத்தையும் பாவத்தெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாரு. என்ன ஒழுக்கக்கேடு, அநியாயங்கள், அக்கிரமங்கள் என்ன செஞ்சாலும் அவர் என்னுடைய தலைவர், என்னுடைய தலைவி அப்படி என்பார். இந்த மனநிலையில் இருந்து அதுக்கேற்ற லீடர் தான் கிடைப்பாங்க. அப்போ அதுக்கேற்ற பலனை தான் நீங்கள் அனுபவிக்க முடியும் என்பதாக பாருங்களா. அது மாதிரி தான். அதனால் நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய பழக்கங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு மாதத்துக்கு 30,000 ரூபாய்க்கு குடிச்சிடுறாராம் பாருங்கள். எவ்வளோ அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு இல்லை. குடித்து விட்டு வீட்டில் என் மனைவி, என் பிள்ளைகள், என் தாயார் என எல்லாரிடமும் சண்டை போடுவேன். அந்த வீட்டுக்குள்ளே நிம்மதி இருக்கும், சமாதானம். 30 வருஷமாக சமாதானம் இல்லைங்க குடும்பத்துக்குள்ளே குடியினால். அப்போ அதனால தான் அந்த மதுபான கடைலாம் மூடணும்னு நம்ம தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இன்னும் தீவிரமாக ஜெபிக்கணும். இனி வருகிற அரசாங்கமாவது இந்த சாராய கடையை மூடணும், டாஸ்மாக் கடையை மூடணும். அதுக்காக நம்ம ரொம்ப கருத்தாக ஜெபிக்கணும். யாரை மூடிட்டா குடிக்க மாட்டாங்களா, கள்ள சாராயம் வரும், இதெல்லாம் வைப்பாங்களே அப்படின்னு சொன்னாக்கி அதை தடுக்கிறதுக்கு தான் சாராய தடுப்பு பிரிவினே ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல. இந்த அளவு குடிக்க மாட்டாங்கல்ல, ஏமாற்றி ஒரு சிலர் குடிப்பாங்க, அவ்வளோதான். கிட்ட 90% குறைஞ்சிரும் தெரியுமா உங்களுக்கு? 10% இருக்க தான் செய்யும், 100% ஓய்க்க முடியாது. 90% குறைஞ்சிரும்ல. கொரோனா காலத்தில் மூடி கிடந்த 2 வருஷம் எத்தனை பேர் குடிக்கலை? சொல்ல, இப்போ அந்த குடிக்க விருப்பமே இல்லைன்னு சொன்னாங்களே. திரும்ப திறந்தவுடன் தானே அந்த ஆவி கிரியை செய்கிற மனுஷனை குடிக்க வைக்கிது. அது மூடப்பட்டு விட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைய ஆரம்பிச்சு குடும்பங்கள், பாழான குடும்பங்கள் அப்படி வாழ்க்கை கட்டப்படும். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1,25,00,000 பேர் தினசரி குடிக்காரங்கள் ஆயிட்டாங்கன்னு ஒரு நீதிபதி நம்முடைய சென்னை ஹைகோர்ட்டில் வேதனையோடு குறிப்பிட்டு பேசினார்.
அதெல்லாம் இருக்கிற பேப்பரில் வந்தது, டிவியில் வந்தது, நான் அதெல்லாம் வச்சுருக்க ஆதாரத்தை. அப்போது நீங்கள் யோசித்து பாருங்கள், எத்தனை குடும்பம் இன்றைக்கி பாழாகுது மதுபானம் இந்த டாஸ்மார்க்குனால. யாரோ சம்பாதிக்கிறான், யாரோ அதை வச்சு கோடி கோடி கோடியாக சம்பாதிச்ச பணக்காரனாகி மக்களை குடிகாரனாகவே வச்சு பாழாக்கி கொண்டு இருக்கிற ஒரு காரியம். அடுத்த சமுதாயமாக பாழாகி போகிறாரு. அப்போ யோசித்து பாருங்கள், இதுக்கு தான் நம்ம இனிமேல் தீவிரமாக ஜெபிக்க போகிறோம். டாஸ்மார்க் கடை மூடு வரைக்கும் விடக்கூடாது, மதுவிலக்கு வரணும்னு சொல்லி. வாய்ப்பு இருக்கும்போது மனுஷன் நிறைய பாவம் செய்தார், வாய்ப்பு இல்லாட்டா நிறைய பேர் அந்த பாவத்தை செய்ய மாட்டாங்க. அதுதான் உண்மை. அதனால தான் எங்கே பார்த்தாலும் கடையை திறந்து வச்சுட்டு குடிக்காத குடியை கெடுக்கன்னு அதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்து குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதே கடையை மூடிட்டாக்கி அல்லது மாவட்டத்தில் எத்தனை கடை இருக்குது, அங்கே இங்கேயோ ஒரு கடை இருக்குது, அங்கே போனால் தான் கிடைக்குன்னா எவ்வளோ பேர் தேடி போய் வாங்கி குடிக்க மாட்டாங்க. அப்போ அடுத்த தலைமுறை பாதிக்கப்படாதபடி பாதுகாக்கப்படும். பொதுமக்கள் இதெல்லாம் உணர்ந்து இதெல்லாம் தானே கேட்கணும். நீங்கள் எங்களுக்கு டாஸ்மார்க் கடையை மூடுங்க, இதனால் என் குடும்பமே பாதிக்கப்படுதுன்னு பெண்கள் அதுக்காக எழும்பி இருக்க வேண்டாமா? அப்போ அதை பற்றி நமக்கு அக்கறையே இல்லை. ஆனால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த குடும்பம் பாருங்கள், மாதத்துக்கு 30,000 ரூபா செலவு பண்ணியிருக்கார் மதுபானத்துக்கு. அதெல்லாம் யார் இப்போ கொண்டு போகிறா? யாரோ ஒருத்தர் சம்பாதிக்கிறான், யாரோ ஒருத்தர் பின்னால் உட்காந்து சாரையத்தை காய்ச்சி விற்று அவன் சம்பாதிச்சு கோடீஸ்வரன் ஆகிறான். குடும்பங்கள் பாழாகி கொண்டு இருக்கிறாரு. பார்த்திங்களா, தாயாருக்கு குடும்பம் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. நான் குடித்து விட்டு வந்து சண்டை போட்டால் என் மனைவி என் பிள்ளைகள் என்னிடம் 15 நாள் வரை பேச மாட்டாங்க. நான் குடியை விட நினைத்தாலும் என்னால் விடவே முடியவில்லை. இதான் பிரச்சனை. அவன் விட முடியாத நிலைமைக்கு ஆகிறாங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நான் என்னுடைய உறவினர் ஒருவர் கடந்த மாதத்தில் 14ஆம் தேதி 4 மாவடியில் நடைபெற்ற குடிநோய் விடுதலைக்கான கூட்டத்திற்கு என்னை அழைத்து வந்தார். ஆண்டவர் சொன்னார், அப்படி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா, குடும்பம்லாம் பாதிக்கப்படுது, அவங்களுடைய விடுதலைக்கான ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் வையன்னு சொல்லி போன மாதம் 14ஆம் தேதி நம்ம தேவனுடைய கூடாரத்தில் வைத்திருந்தோம். ஆயிரக்கணக்கான பேர் வந்திருந்தாங்க. அதில் இந்த சகோதரர் வந்திருக்கிறார். அன்றைய தினத்தில் குடியிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் நேரில் சாட்சி சொன்னார்கள். அதை கேட்டதுமே எனக்கும் ஒரு விசுவாசம் வந்தது. மேலும் ஜெப வேளையில் நீங்கள் மதுபானத்திற்கு அடிமையானவர்களின் விடுதலைக்காக ஜெபித்த போது நானும் இயேசுவே எனக்கும் விடுதலை தாங்க என்ற பாரத்தோடு ஜெபித்தேன். அப்பொழுது 2 முறை நான் அலைக்கழித்து கீழே விழுந்து விட்டேன். இதனால் ஒரு குடிவெறியின் ஆவி, ஒரு பாவத்துக்கு இடம் கொடுக்க பின்னால் இருக்கிற ஆவி உள்ளே நுழைந்து அடிமையாக்கி விடும். அந்த ஆவி தான் விட நினச்சாலும் விட முடியல. அந்த ஆவி அவங்களை அடிமையாக்கி விட்டார். அப்பொழுது என்னிலிருந்து ஒரு ஆவி வெளியேறியதை என்னால் நன்றாக உணர முடிந்தது. அந்த நேரத்திலேயே எனக்குள் ஒரு பெரிய சமாதானம் என் உள்ளத்தில் வந்தது. குடிக்க வேண்டும் என்ற எண்ணம் சுத்தமாக மறைந்து போனது. பார்த்தீங்களா, அந்த எண்ணமே மறுரூபமாக்கப்பட்ட அந்த எண்ணமே. இப்படி ஒரு கடவுளை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இலவசமாய் ஒரே நாளில் ஒரு நிமிஷத்தில் அந்த குடிவெறி நாம் இந்த விடுதலை கொடுத்து 30 வருஷ குடிப்பழக்கத்தின் அப்படியே மாற்றுகிற ஆண்டவர் இயேசு தான் அதை செய்ய முடியும். இயேசு தான் அதுக்காக இந்த உலகத்தில் பாவ பரிகாரத்தை செய்து முடித்தவர். அந்த இயேசுவிடத்தில் எனக்கு விடுதலை வேணும் இயேசுவேன்னு கேட்டால் போதும். அவ்வளோதான். காசு செலவு பண்ண வேண்டாம், அங்கங்கே போக வேண்டாம், உங்களை வருத்தி கொள்ள வேண்டாம். வீட்டில் இருந்து கொண்டே நீங்கள் ஜெபிச்சாலே போதும். பாருங்கள், அவர் சொல்கிறாரு, நான் வீட்டுக்கு சென்றதுமே என் மனைவி என் பிள்ளைகள் நன்றாக என்னிடம் பேசினார்கள். அன்றிலிருந்து நான் குடிக்கவே இல்லை. குடிக்க வேண்டும் என்ற எண்ணமே எனக்குள்ளே வரவில்லை. அதுதான் இயேசு. பாவத்தை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவர் இயேசு. இப்பொழுது ஒழுங்காக வேலைக்கு செல்கிறேன், வீணான செலவு செய்வதில்லை, தவறாமல் ஆலயத்திற்கும் செல்கிறேன், அனுதினமும் காலையிலும் இரவிலும் ஜெபிக்கிறேன். இயேசு என்னை பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி புது மனிதனாக மாற்றி என்னை குடும்பத்தோடு சமாதானமாக வைத்துள்ளார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். 30,000 இப்போ அந்த குடும்பத்தில் மாதம் 30,000 மிச்சம் இல்லை. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், மாதம் 30,000 ரூபா மிச்சம். குடிப்பழக்கத்தை விடுதலை இயேசு விடுதலை கொடுத்துட்டால் இனி அந்த குடும்பம் எவ்வளோ செழிப்பாக இருக்கும்ல. அப்போ இதுதான் ஆசீர்வாதம். இதுதான் இயேசு கொடுக்குற உண்மையான ஆசீர்வாதம். பாருங்கள், இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு போதை மருந்து, போதை வஸ்துக்கள், குடிப்பழக்கம், எனக்கெல்லாம் விடுதலை கிடைக்குமா? இதெல்லாம் நிறுத்த முடியும். இயேசு விடுதலை தருவார். நீங்கள் விசுவாசத்தோடு என் இதயத்தில் கை வைத்து ஜெபிக்கும் போது இப்போ 2 வீடியோவில் 2 சாட்சியை பார்க்க போகிறீங்க. அப்புறம் நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது சகோதரி நந்தினி, கொடுங்கையூர், சென்னையில் கொடுங்கையூர்லேருந்து சகோதரி நந்தினி. அவங்களுக்கு 9 மாதமும் ஒரு வியாதி இருந்தது. அவங்கள இயேசு எப்படி விடுதலை கொடுத்தான்னு அவங்களே சொல்கிறாங்க அந்த சாட்சி வீடியோவில். இயேசு கிறிஸ்து வியாதியிலிருந்து சுகம் தருகிறார், குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை தருகிறார், கற்பத்தின் ஆசீர்வாதத்தை தருகிறார், முடி
முடியாததை முடிய செய்கிறார். இன்றைக்கு செய்கிறார். என்னைக்கோ நடந்ததில்லை, இன்றைக்கு இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு செய்கிறார். இப்போ உங்களுக்கு செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இவ்வளோ சாட்சி உங்கள் முன்னால் பார்த்துட்டீங்களே, இன்னும் நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் எப்படி இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும்? இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன், இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்தீங்களே, எனக்கும் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கேட்க போகிறீங்க. என்ன செய்யணும்? முடிந்தால் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. எங்களுக்கு முழங்கால் படியிட்ட பழக்கம் இல்லைங்க அப்படின்னா பரவாயில்ல, உட்கார்ந்து. ஆனால் நீங்கள் கண்களை மூடி கையை கூப்பி ஜெபிக்கலாம். அன்றைக்கி எப்படினாலும் சரி, நீங்கள் எப்படி கையை வைத்து கொள்றீங்க அது உங்கள் விருப்பம். ஆனால் முன்னால் இருக்கிற இயேசுவை கை கூப்பி நீங்கள் ஜெபிக்கலாம். நல்லது. கண்களை மூடிக்கொள்ளணும். ஏன் அப்படின்னு சொன்னால், உங்கள் எண்ணம் சிதறக்கூடாது. உங்களுடைய இருதயத்தில் இயேசுவை நினைத்து, இயேசுவே எனக்காக நீங்கள் உலகத்தில் மரித்து உயிர்த்தெழுந்தீங்க, என் பாவ சாபங்களை சிலுவையில் சுமந்து எனக்காக ரத்தம் சிந்தி உயிரோடு இருக்கிறீங்க, இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்தீங்க, எனக்கு செய்யுங்க. அப்படி உங்களுடைய இருதயத்தில் இயேசுவை நோக்கி இயேசுவே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். இயேசுவின் பெயரை சொல்லி கருத்தாக ஜெபிக்கணும். அப்போ அற்புதம் நடப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. சரியா? வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. எந்தெந்த இடத்துல வியாதி இருக்குது, பிரச்சனை இருக்குது, கை வைங்க. வியாதிப்பட்ட குழந்தைகள், வியாதிப்பட்ட ஆட்கள் மேலே கை வைங்க. இப்போ அற்புதம் நடக்க போகிறது. சரியா? ஜெபிக்கிறீங்களா? அப்படியே கண்களை மூடுங்க, ஜெபிங்க. இயேசுவே, இந்த அற்புதங்களுக்காய் ஸ்தோத்திரம். இவங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்தீங்க, மதுபானத்திலிருந்து விடுதலை கொடுத்தீங்க, டிபி வியாதியை மாற்றிட்டீங்க, குழந்தைக்கு சுகம் கொடுத்தீங்க. ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து, நோயிலிருந்து விடுதலை கொடுத்து, பிசாசின் கட்டிலேருந்து எல்லாம் விடுதலை கொடுத்தீங்க. எனக்கு செய்யுங்க, எங்கள் வீட்டில் செய்யுங்க, இப்போ என் குடும்பத்தில் செய்யுங்க, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, இந்த பாவத்திலேருந்து இயேசுவே விடுதலை கொடுங்க. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஐயா, குடி பழக்கத்தின் விடுதலை தாரும் இயேசுவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இருதயத்தில் கை வைத்து ஜெபிங்க. இயேசுவே, இப்போ என் உள்ளத்தில் நீங்கள் வாங்க. இயேசுவே, எனக்கு விடுதலை கொடுங்க, இந்த மதுபானத்தின் விடுதலை கொடுங்க, எனக்கு அதில் ஒரு வெறுப்பு வேணும், கசப்பு வேணும், விடுதலை கொடுங்க. நானும் மற்றவங்களை மன்னிச்சிடறப்பா, யார் மேலேயும் கசப்பு எனக்கு வேண்டாம், நான் உங்களை மன்னித்த நான் ஜெபிக்கிறேன், எனக்கு இப்போ சுகம் கொடுங்க. இந்த வியாதி டிபி வியாதியிலிருந்து சுகம் கொடுங்க, கேன்சர் வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க. இந்த டிபி வியாதி மாறட்டும், ஆர்த்தரைட்டிஸ், இந்த முடக்கு வாதம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இயேசுவே சுகம் கொடுங்க. இயேசுவே இந்த கட்டியை மறைய பண்ணுங்க. இயேசுவே இந்த வலிகளை மாற்றுங்க. இயேசுவே என் கண்களை திறந்து தெளிவான பார்வை கொடுங்க. இயேசுவே, என் சரீரத்தில் இருந்த நோய்கள் மாறட்டும். என் குழந்தைக்கு சுகம் கொடுங்க. என் குழந்தையை தொடுங்க தொடுங்க. இயேசுவே தொடுங்க, இப்போ தொடுங்க, சுகம் உண்டாகட்டும். என் குழந்தை நார்மலாய் மாறட்டும் மாறட்டும். அவனுடைய மூளை பகுதியில் மாற்றம் வரட்டும். என் குழந்தை நல்ல நார்மலாய் மாறட்டும். என் குழந்தையினுடைய மரண படுக்கை மாறட்டும். ஆஸ்பத்திரியில் இருக்கிற என் குழந்தையை தொடுங்க. என் பிரியமானவளை தொடுங்க. இயேசுவே, இப்போ சுகம் கொடுங்க, இப்போ விடுதலை கொடுங்க. அன்றைக்கி ஆஸ்பத்திரியில் இருக்கிறீங்களா? அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உள்ளே விட மாட்டேங்கிறாங்களா? பரவாயில்ல, வெளியில் எங்களை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே தொடுங்க, இந்த மரண கட்டு மாறட்டும். விபத்தில் மரண படுக்கையில் இருக்கிற என் மகனை விடுதலை ஆக்குங்க. என் கணவருக்கு சுகம் கொடுத்துருங்க. ஆண்டவரே, எலும்புகள் நரம்புகளை தொடுங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு சுவாசம் வரட்டும். இருதய சுகமாகட்டும். சொல்லுங்க, இயேசுவே தொடும், இயேசுவே சுகமாக்கும். நீங்கள் ஜெபிக்க. இயேசுவே, வேலை வேணும், நல்ல வேலையை கொடுங்க. பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை அமைத்து கொடுங்க. கற்பத்தின் ஆசீர்வாதம் கொடுங்க. கற்பத்தின் ஆசீர்வாதம். கடன் பிரச்சனை விடுதலை கொடுங்க. வியாபாரத்தை ஆசீர்வதிங்க. இந்த எக்ஸாமில் வெற்றி கொடுங்க. என்ன வேணுமோ இயேசுவே செய்யும். இயேசுவே அற்புதம் செய்யும். ஜெபம் பண்ணுங்க. அவ்வளோதான். நீங்கள் இயேசுடைய பெயரை சொல்ல சொல்ல அற்புதம் நடக்கிறது, விடுதலை உண்டாகிறது. இந்த அசுத்த ஆவி, பயத்தின் ஆவி விலகட்டும். ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு விடுதலை தந்து கொண்டு இருக்கிறார். இப்போ இயேசுவே என்னை தொடு, இந்த பயத்தின் ஆவி விலகட்டும். இரவிலை தூக்கத்தை கெடுக்கிற அந்த ஆவி விலகட்டும். என் சரீர எலும்புகள், ஐயோ நான் வேதனைப்படுகிறேன், ஜாயிண்டுகள்லாம் வலி, முதுகு எலும்பில் வலி, சுகம் உண்டாகட்டும். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை. பாதிக்கப்பட்ட உறுப்புகளை ஆண்டவர் தொடுகிறார். சிறுநீரகத்தை தொடுகிறார். டயாலிசிஸ் இனி தேவையில்லை என்று சொல்லும்படி அது புதிதாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். இருதயம் புதிதாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். லங்ஸ், லிவர் புதிதாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஜெபம் கேட்கப்படுகிறார். இப்போ சொல்லுங்க, வலதுகரம் வைத்து, இயேசுவே, என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், என்னை குணமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அசுத்த ஆவி விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். பொருளாதார ஆவிகள் குடும்பத்தை விட்டு விலகுகிறார். ஒரு மாற்றம், விடுதலை. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. அப்படியே சொல்லுங்க, இயேசுவே, என் ஜெபத்தை கேட்டீர், பதில் தந்துவிட்டீர், நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறேன். இன்று முதல் ஒரு மாற்றம், இப்பொழுது முதல் ஒரு மாற்றம். நீர் என்னை தொட்டு விட்டீர், உம்முடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். மரண கட்டுகள் மாறி
மாறிவிட்டார். பாதிக்கப்பட்ட உறுப்புகள் செயல்பட ஆரம்பித்து விட்டார். இயேசுவே ஸ்தோத்திரம். எனக்குள்ள இருக்கிற பாவ கிரியைகள் அழிக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். மனதாரமை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். பாருங்கள், அற்புதமான ஒரு சுகம் விடுதலை கர்த்தர் உங்களுக்கு தந்துட்டார். இப்போ விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் பெற்றுக்கொண்டோன்னு விசுவாசிங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். அப்போ நீங்கள் ரொம்ப மாற்றத்தை காண்பீங்க. நீங்கள் ஆண்டவரை துதித்து கொண்டு, இயேசுவின் ஜெபம் கேட்கப்பட்டது, எனக்கு அற்புதம் செய்துட்டீங்க, ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். நீங்கள் அற்புதத்தை காண்பீங்க. கட்டாயம் இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் மாற்றத்தை உங்களுடைய சரீரத்தில் உணர ஆரம்பிச்சிட்டீங்க. என் ஆண்டவருடைய கரம் தொட்டதை சிலர் உணர்ந்தீங்க. ஒரு வல்லமை உங்களுடைய சரீரத்திற்குள்ளே பாய்ந்து வந்ததை உணர்ந்தீங்க. ஏன்னா நீங்கள் விடுதலை பெற்றுட்டீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். சரி, இப்போ